டேட்டா அனாலிசிஸில் டேட் அண்ட் டைம் டேட்டாவை வச்சு அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்து வச்சுருக்கேன், ஆர்டர் டேட், டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது டேட் அப்படிங்கிற டேட்டாவில் இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிறதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டுடே அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ டுடேங்கிற ஃபங்க்ஷனில் நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் எழுதுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு டுடேன்னு போட்டேன்னா இன்னைக்கு என்ன டேட்டோ அந்த டேட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இது வந்து டுடேஸ் டேட் ரிசல்ட். ஓகே, நவ் அப்படிங்கிறது எனக்கு இந்த டேட் அண்ட் இந்த டைம், இப்போ என்ன டைமோ அந்த டைம் எனக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். அதாவது டேட் அண்ட் டைம் ரெண்டுத்தையுமே வந்து ஒரே டேட்டாவாக எனக்கு கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா நவ். நான் டே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னா வாரத்தில் இது எத்தனாவது நாள் அப்படிங்கிறத எனக்கு சொல்கிறது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டே ஆஃப் A2, அதாவது நான் இந்த டேட்டா வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த டேட்டா வச்சு அது வாரத்தில் எத்தனாவது நாள் அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் மந்த் அப்படிங்கிறது எந்த மந்த், இந்த டேட்டா வந்து எந்த மந்த் சேர்ந்தது அண்ட் எந்த இயரை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளால் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்க முடியும். ஸோ டுடே, நவ், டே, மந்த், இயர். அண்ட் அதுக்கப்புறமா வீக் டே, அதாவது வீக் டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டே வந்து 1 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு நமக்கு இது கால்குலேட் ஆகும். ரைட், நெக்ஸ்ட் எண்ட் டேட் அண்ட் எண்ட் ஆஃப் மந்த் அண்ட் நெட்வொர்க் டேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டெலிவரி டேட் மைனஸ் ஆர்டர் டேட், அதாவது ஆர்டர் என்னைக்கு பண்ணப்பட்டிருக்கு, டெலிவரி என்னைக்கு ஆயிருக்கு. ஸோ இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த டியூரேஷன் இருக்கும் இல்லையா, இதை கால்குலேட் பண்ணுறதா நெட்வொர்க் டேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான டேட் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம டைம் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ங்கிறது லைக் இது எக்ஸாக்டாக இது எத்தனை மணி, எந்த மணியில், அதாவது எந்த டைமில் வந்து நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 18:45, அதாவது 6:45 ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஈவினிங். ரைட், ஸோ நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வரும். அதாவது எந்த டைமில் நமக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்களோ அதோட ஹார் மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறோம். அதே மாதிரி மினிட் ஃபங்க்ஷன் வந்து எத்தனை நிமிஷத்தில். ஸோ மினிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு வந்து லைக் 45 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட். ஸோ இங்கே செகண்ட்ஸ் இல்லை, அதனால் 0 நமக்கு வருது. அண்ட் டைம் அப்படிங்கிற நீங்கள் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது டைம் ஃபார்மேட்டில் நமக்கு கிரியேட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைமில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன டேட்டா அனாலிசிஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு நான் சில கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறக்கா தமிழ்லையும் நான் கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த டே ஆஃப் த வீக் த ஆர்டர் வாஸ் பிளேஸ்ட். அதாவது நம்ம கிட்ட இப்போ ஒரு டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நேம், அவங்களோட லொக்கேஷன், என்ன ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பீஸா, பிரியாணி, தோசை, இட்லின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் டேட் இருக்குது, டெலிவரி டேட் இருக்குது அண்ட் டெலிவரி டைம் இருக்குது அண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் சில கொஷின்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஃபைண்ட் த டே ஆஃப் த வீக் த ஆர்டர் வாஸ் பிளேஸ்ட். ஆர்டர் செய்யப்பட்ட வாரத்தின் நாளை கண்டறியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா லைக் இதுக்கு 2 விதமான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். பட் இந்த லைக் லோக்கல் செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. லோக்கல் செட்டிங்ஸ் அதாவது நம்மளுடைய ரீஜன் பேஸில் டைம் அண்ட் லாங்குவேஜ் வந்து மாறி இருக்கும். ஸோ அதை கன்சிடர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபார்முலா கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் செய்யப்பட்ட வாரத்தின் நாளை கண்டறியவும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆர்டர் செய்யப்படுது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு நியூ காலமாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது எந்த டே அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு சூஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள வீக் டே அண்ட் என்னோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே D2 காலமில் இருக்குது. ஸோ வீக் டே ஆஃப் D2 கொடுத்துட்றேன். தென் சண்டே டு சாட்டர்டே வந்து நான் டைப் பண்ணிடுறேன், மேனுவலாக நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காலம்ஸ்லையும், அதாவது எல்லா ரோஸ்லையுமே எனக்கு டேட்டா வந்து கண்டுபிடிச்சிச்சு. அதாவது டே வந்து எனக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து சண்டே நடந்திருக்கு. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஆர்டரில் வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ரைட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இதை காப்பி பண்ணி ஸோ நான் இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஷீட்டோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா எல்லாமே நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து டெலிவரிக்கு எடுக்கப்பட்ட நாட்களின் எண்ணிக்கையை கணக்கிடுங்கள். அதாவது கால்குலேட் த நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் ஃபார் டெலிவரி. ஆர்டர் பண்ணதுலேருந்து டெலிவரிக்கு எடுத்திருக்கக்கூடிய டேஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்போவுமே ஃபுட் அப்படிங்கும்போது நமக்கு இன்ஸ்டண்ட்டாக டெலிவர் ஆயிரும். ஸோ இருந்தாலும் நமக்கு இதுக்கான ஃபார்முலாவை பார்க்கலாம். ஓகே, ஸோ டெலிவரிக்கு எடுக்கப்பட்ட நாட்கள்
ஸோ டெலிவரி டியூரேஷன் வச்சுக்கலாமா இன் டேஸ். ஸோ மோஸ்ட்லி நமக்கு 0 days தான் வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிவரி டேட் மைனஸ் ஆர்டர் டேட் கொடுத்தாலும் போதும், நமக்கு கால்குலேட் ஆயிரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அழகாக கால்குலேட் ஆயிடுச்சு, ரைட். ஸோ இதெல்லாம் 0, இது 1 day ஆகிடுக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 1 day கணக்கில் வந்திருக்கு. மேபி அவங்க முன்னாடி ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் இது வந்து 2 days ஆகிருந்திருக்கு. ஸோ 1 day 0 1 1, ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கால்குலேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டெலிவரி டேட்டில் இருந்து ஆர்டர் டேட்டை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டியூரேஷனுங்கிறத அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கால்குலேட் ஆகும், ரைட். ஸோ அந்த ஃபார்முலாவையும் நம்ம இங்கே போட்டலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை லேட் டெலிவரிஸ், அதாவது 2 நாட்களுக்கும் மேலே ஏதாவது டெலிவரி ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். தாமதமான டெலிவரியை அடையாளம் காணவும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இஃப் கண்டிஷன் எழுதலாம். ஸோ இஃப் கண்டிஷனில் எப்படி எழுதுறோன்னா இஃப், ஸோ இந்த டெலிவரியான டேட் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 நாளைக்கு மேலே, சரி மேபி நான் 1 day வச்சுக்கலாம். ஓகே, 1 நாளைக்கு மேலே ஆகிறதா நம்ம லேட் டெலிவரின்னு எடுத்துக்கலாம். ஸோ 1 day ஆகக்கூடிய டேட்டெல்லாம் எடுத்துக்கிறோம். ஸோ 1 day ஆகிடுச்சு அப்படின்னா லேட் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். இல்லைனா ஆன் டைம் டெலிவரி, ரைட். அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அழகாக வந்து இங்கே லேட் டெலிவரி, இங்கே ஒரே ஒரு லேட் டெலிவரி மட்டும்தான் இருக்குது. ஸோ மற்றதெல்லாமே வந்து ஆன் டைம் டெலிவரி. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவையும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். இப்போது எந்த மாதத்தில் வந்து நமக்கு ஆர்டர் பண்ணப்பட்டிருக்கு, ரைட். ஆர்டர் மாதம், எக்ஸ்ட்ராக்ட் ஆர்டர் மந்த். ஸோ நம்ம ஆர்டர் எந்த மந்தில் பண்ணியிருக்காங்களோ அந்த மந்த்தை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ரைட். ஸோ ஆர்டர் மந்த். ஸோ இது வந்து லேட் ஆர் ஆன் டைம். ஓகே, ஆர்டர் மந்த்துக்கு வந்து ஜஸ்ட் ஈக்குவல் டு மந்த் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த டேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே எந்த மந்த்துன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூன் மந்தில் தான் ஆர்டர் பண்ணப்பட்ட டேட்டா, ரைட். ஃபைன். ஸோ அடுத்த கொஷின் போகலாம். எக்ஸ்ட்ராக்ட் ஹார் ஃப்ரம் டெலிவரி டைம், அதாவது எந்த டைமில் வந்து அவங்க டெலிவரி பண்ணிக்கலாம் அதோட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 6 AM கால்னால் அந்த 6 மணி அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். ஓகே, த டைம் ஆஃப் த டெலிவரி, ஹார் ஆஃப் த டெலிவரி. ஸோ இதுக்கு நம்ம ஜஸ்ட் ஈக்குவல் டு ஹார் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஆர்டர் டெலிவரி டைம் கொடுத்தா போதும். ஸோ நமக்கு ஹவர் ஆஃப் த டெலிவரி டைம் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ணிக்கேன், ஹவர் அண்ட் அந்த டெலிவரியோட டேட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன், லைக் டைம் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆர்டர் மந்த்துக்கு மந்த் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். டோட்டல் ஆர்டர்ஸ் பிளேஸ்ட் ஆன் வீக்கெண்ட்ஸ், வார இறுதி நாட்களில் செய்யப்பட்ட மொத்த ஆர்டர்கள், அதாவது வீக்கெண்ட்ஸில் பிளேஸ் பண்ண ஆர்டர்ஸோட எண்ணிக்கை வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் இஃப் கண்டிஷன் தான். ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண இந்த வீக் டே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீக் டே ஃபங்க்ஷனில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீக் டே வந்து நம்ம 2 அப்படிங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா லைக் மண்டேக்கு 1 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ மண்டேக்கு ஃபர்ஸ்ட் டேன்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது லைக் 6 7 வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ லெட் மீ கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஸோ மண்டே, டியூஸ்டே, ரைட். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து மண்டேக்கு நான் 1, டியூஸ்டேக்கு 2ன்னு போட்டேன் அப்படின்னா சாட்டர்டே அண்ட் சண்டேக்கு வந்து 6 and 7 வந்துருச்சா. ஸோ அதை தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு இந்த டே வந்து 2 அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா மண்டே வந்து ஃபஸ்ட் டேவாக கன்சிடர் பண்ணுறது தான் இந்த கமா 2ங்கிற டைப். ஓகேவா. ஸோ இது வந்து 5க்கு மேலே இருக்கிற எல்லா இடத்துலையுமே நான் வீக்கெண்டுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ண போகிறேன். அண்ட் மீதியில் நம்ம வீக் டேன்னு சொல்லி நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதை அப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ வீக்கெண்டாக வீக் டே வாங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 7 நாட்களில் செய்யப்பட்ட ஆர்டர்கள் கண்டறியவும். ஸோ இது வந்து லாஸ்ட் 7 days நம்ம பண்ணப்பட்ட ஆர்டர்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்.
ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். இஃப் கண்டிஷன் தான் அகெயின். ஸோ இந்த ஆர்டர் டேட் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் டேட் எடுத்துக்க போகிறோம். ரைட், ஆர்டர் டேட் எடுத்துக்க போகிறோம். அண்ட் இது இந்த டேட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லெட்ஸே இன்றைக்கி டுடேஸ் டேட் வந்து டிஃபர் ஆகும் இல்லையா. ஸோ அதனால எனக்கு எல்லாமே வந்து ஓல்டில் காட்டுது. இதே லெட்ஸே வந்து நம்ம வந்து ஒரு டேட்டை நம்ம மாற்றலாம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் இட் டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசெண்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டில் வந்து எனக்கு அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எனக்கு எப்படி வந்து ரீசெண்ட் அண்ட் ஓல்டு டேட்டா எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ டுடேலேருந்து நம்ம 7 மைனஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்து எதெல்லாம் எனக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அதெல்லாம் 7ல் வரும். இல்லை அப்படின்னா லைக் அந்த 7ஓட கம்மி லைக் அதிகமாக இருக்குது அப்படின்னா எனக்கு அது ஓல்டில் போயிடும். அதாவது 7 டேஸ்க்கு மேலே போகுது அப்படின்னா அது வந்து எனக்கு ஓல்டில் கேட்டகரைஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த ஃபார்முலா. அண்ட் வீக் டே வீக்கெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது. ஓகே தென் அண்ட் கடைசியாக ஒரே ஒரு கொஷின், ஃபைண்ட் ஆவரேஜ் டெலிவரி டியூரேஷன் இன் டே. சராசரி டெலிவரி கால அளவை நாட்களில் கண்டறியவும். ஸோ ஆவரேஜாக எவ்வளோ டேஸில் வந்து டெலிவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் நம்ம ஆவரேஜ் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஆல்ரெடி நம்ம டெலிவரி டைம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ இதுலேருந்து ஆவரேஜ் நம்ம எடுத்துக்கலாம். ரைட், ஸோ ஈக்குவல் டு average of so 0.7. ஓகே, இதுதான் நம்மளோட ஆவரேஜ் டெலிவரி டியூரேஷன். ஓகே, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை வீக்கெண்டில் எத்தனை கவுண்ட் வேணுங்கிறத நம்ம செக் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு கவுண்ட் இஃப். ஸோ கவுண்ட் இஃபில் இந்த ரேஞ்சில் என்னோட க்ரைட்டீரியா என்னவாக இருக்கணும் அப்படின்னா வீக்கெண்டாக இருக்கணும். ஸோ மொத்தம் 2 ஆர்டர் வந்து வீக்கெண்டில் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா. அண்ட் அதே மாதிரி நீங்கள் கவுண்ட் இஃப் போட்டு ரீசன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம வந்துட்டு எப்படி வந்து இந்த டேட்டா செட்லேருந்து அண்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட், இதெல்லாம் வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட்னு வச்சுக்கோங்க. லைக் ரியல் டைமாக வந்து நமக்கு இதெல்லாம் வந்து ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணாமல் அதை நம்ம ப்ராப்பராக இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்சைட்ஸ். மேபி இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எத்தனை ஆன் டைம் டெலிவரி நடந்திருக்கு, அண்ட் எத்தனை வீக்கெண்ட் டெலிவரி நடந்திருக்கு, அண்ட் எத்தனை ரீசெண்ட் டெலிவரிஸ் இருக்குது அப்படிங்கிற இன்சைட்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதுதான் டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ். இந்த வீடியோவில் எக்ஸல் டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போது குவிஸ் டைம். கால்குலேட் ஏஜ் ஃப்ரம் டேட் ஆஃப் பர்த். இந்த கொஷினுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஷார்ட்ஸில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு எக்ஸல் லேர்ன் பண்ணுங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.